ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை தந்தபடியால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த 13ஆம் நாள் உபவாச பொழுது கர்த்தர்களுக்கு வேண்டியும் கொண்டு வந்த நோக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த 13 நாட்கள் வார்த்தை வசனங்களினாலும் சபத்தினாலும் ஆராதனையினாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சில வசனங்களை வார்த்தைகள் மூலமாக நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார். வார்த்தையினால அந்த மன்னாவின் மூலமாக நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எழுதுகள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களுக்கு தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல மேலான காரியம் என்று சொன்னார். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இன்றைக்கும் என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், புத்தி சொல்ல வேண்டும். யாருக்கு? இன்னைக்கு புத்தியை குறித்து அநேக காரியங்களை இன்னைக்கு 4வது நாள் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது 7 அறிவுரைகளில் பேசினார். அதுக்கப்புறமா சமாதானத்தை குறித்து ஒரு 3 நாட்கள் பேசினார். அதற்கு பிறகு தெளிந்த புத்தி நமக்கு தேவை என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். அடுத்த புத்தி எதன் மூலமாக, யார் மூலமாக வரும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். நேற்றைய தினத்தில் புத்தி மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் யாருக்கு புத்தி என்பது தேவைப்படுகிறது, நாம் யாருக்கெல்லாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படின்னா, யாரெல்லாம் புத்தி அவசியமாக காணப்படுகிறது, உடனடியாக யாருக்கு புத்தி தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்க போனால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின 1ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், மேலும் சகோதரர்களே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்கள் புத்தி சொல்லு. முதலாவது யாருக்கு புத்தி சொல்ல சொல்றாருன்னா, ஒழுங்கே இல்லாதவனுக்கு புத்தி சொல்லு. ஒழுங்கற்றவனாய் இருக்கிறவனுக்கு புத்தி சொல்லு. ஒழுங்கு அவனிடத்துல ஒழுங்கு, டிசிப்ளின் ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா, அவன் வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இல்லாம வாழ்கிறானோ, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறானோ, அவனுக்கு தான் முதலாவது என்ன வேணுமா? புத்தி என்ற ஒரு காரியம் தேவைப்படுகிறது, அவசியமாக தேவைப்படுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்றார். ஒழுங்கில்லாதவனுக்கு என்ன பண்ணு? அவனுக்கு புத்தி சொல்ல, அவன் ஒழுங்கு அடையட்டும். அப்போ ஒழுங்கில்லாதவனுக்கு என்ன வேணும் என்று சொன்னா, முதலாவது அவனுக்கு புத்தி சொல்லுங்க. நீங்க போய் ஒருத்தர் ஒழுங்கில்லாம இருக்கிறானா, டிசிப்ளின் இல்லாம இருக்கிறானா, அவன் இடத்துல போய் என்ன பண்ணுங்க? அவன் ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லுவான். இன்னைக்கு சபையில வந்து பேசுனா, உட்கார்ந்து பிள்ளைங்க பேசினா என்ன சொல்றோம்? பேசாத. சபையில என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா சபையில ஒரு ஒழுங்குகள் ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறோம். சபையில தான் இப்படி இருக்கணும், இத்தனை மணிக்கு தொடங்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கு ஆராதனை நடக்கும், இத்தனை மணிக்கு சங்கீத பகுதி வாசிப்போம், இத்தனை மணிக்கு சாட்சி பகுதி, இத்தனை மணிக்கு அறிவிப்பு பகுதி, இத்தனை மணிக்கு வேத பாடம், இத்தனை மணிக்கு எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் ஏன் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே ஒரு ஒழுங்கின் முறையாக வருகிறது. அப்போ ஒழுங்கற்ற பிள்ளைகளாக, ஒழுங்கற்ற விசுவாசிகளாக, ஒழுங்கற்ற தேவ பிள்ளைகளாக நாம வாழணும், வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றார், முதலாவது அவனுக்கு தான் பண்ணணும், புத்தியை சொல்லணும். ஒழுங்கில்லாத புத்தி அவசியமாக தேவைப்படுகிறது. உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? உங்க உற்சாக உறவினரை பாக்குறீங்களா? நீங்க நேசிக்கிறவங்களை பாக்குறீங்களா? உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒழுங்கு இல்லைன்னா சொல்லுங்க, இது உனக்கு சரியில்லை, இது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம், இதெல்லாம் தேவனுக்கு கூடாத காரியம், இதெல்லாம் தேவனுக்கு விரும்பாத காரியம். அதனால நீ என்ன பண்ணு? உன்னை நீ மாற்றிக்கொள். இந்த ஒழுங்கு உபதேசங்களுக்குள்ள நீ என்ன பண்ணணும்? வரணும். அப்ப நீ ஒழுங்காக இருந்தாதான் தேவனுக்கு பிரியமானாய் மாறுவ. அந்த ஒழுங்கின் காரியம் உனக்குள்ள இருந்தாதான் ஒரு சிலர் உன்னை என்ன சொல்லுவாங்க? புத்திமான் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நாம எவ்வளவு பெரிய
காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த ஒழுக்கமான காரியம் நம்மை ஒரு உயரத்தின் பாதைகளை நம்மை கொண்டு போகும். இன்னைக்கு நிறைய பேர் படிக்காமல் ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம், அவங்களுக்குள்ள ஒரு காரியம், சரியான காரியத்தை அவங்க வைத்திருக்கிறது நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு உயரத்தை அடைந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியாக நீங்களும் நானும் கர்த்தருக்குள் அந்த ஒழுக்கமானவர்களாக மாற்றப்படணும். நமக்குள்ள ஒழுங்கில்லாத காரியங்களை ஒழுங்காக மாற்றப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. ஒழுங்கின் காரியங்கள் என்று சொல்லும் போனா அந்த காரியங்கள் நம்ம சரியாய் நடந்து கொள்ளாத காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கான காரியங்கள் நமக்குள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு டிசிப்ளினான காரியங்களை நாம ஏற்படுத்தணும். எப்படி சபைகள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லி எப்படி ஒரு ஒழுங்கை சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஒழுக்கமான காரியங்களை ஏற்படுத்தணும். காலையில இத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நான் தேவ சமூகத்துல உட்காரணும், ஏன் ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் நான் துதிக்கணும், இவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்துல நான் செழிக்கணும், இவ்வளவு நேரம் அவரை நான் துதிக்கணும், இவ்வளவு நேரம் வேத வசனங்களை வாசிக்கணும், இவ்வளவு நேரம் நான் குடும்ப சபத்தை செழிக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும், ஒழுங்கான முறையில ஏற்படுத்தணும். ஒழுங்கான காரியங்கள்னா அடுத்தவங்களுக்கு பிரியமில்லாம செய்கிறது, அடுத்தவங்களுக்கு மன கஷ்டமாய் பேசுகிறது, துணிச்சலான காரியங்களை செய்கிறது, இது மாத்திரம் அல்ல. இது நம்ம சரீரக்குரிய காரியங்களான ஒழுங்கான காரியம். ஆனால் இன்றைக்கு ஒழுங்கான காரியங்கள் நமக்குள்ள வேண்டும் என்று சொன்னா நமக்குள்ள ஆவிக்குரிய ஒழுங்கின் காரியங்களும் நமக்குள்ள தேவைப்படுகிறது. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒழுங்கு அப்படின்னு சொன்னா பேசிட்டு இருக்கிறது, அடுத்தவங்க பிடிக்காத மாதிரி பேசுறது, எரிச்சலாக பேசுறது, அடுத்தவங்க மதிக்காதது, அடுத்தவங்க எரிஞ்சு பேசுறது, இது மாத்திரம் அல்ல. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு ஒழுங்கின் காரியம் என்னன்னா நமக்காக ஒழுங்கின் காரியங்களாக எவையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறது தான் ஒழுங்கான காரியம் என்று சொல்லி வேற நமக்கு திட்டமும் தெரியுமாறு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீ புத்தி சொல்ல, மகளே நீயும் காலையில் எந்திரிச்சு என் சமூகத்துல வர்றதில்ல, அப்ப நீ என்ன பண்ணு, என் சமூகத்தை தேடி வா. என் சமூகத்தில் நீ என்ன பண்றதுல வேதம் வாசிக்கிறது, என் சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணு, வேதத்தை வாசி. குடும்ப சமூகம் சமிக்காம இருக்கிறீங்க பாருங்க, இதெல்லாம் ஒழுங்கான காரியம் கிடையாது. நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தை ஒன்றிணை. உன் குடும்பத்தை ஏன் சமாதானம் வரமாட்டேங்கிறது, ஏன் உன் குடும்பத்தில் சம்பாதியங்கள் அதிகமாய் வரமாட்டேங்கிறது, ஏன் நீங்க சம்பாதிச்சாலும் பொங்கல் பையில போடுகிற மாதிரி இருக்கிறது, ஏன் என்று சொன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க குடும்ப சபத்துல நீங்க உறுதி இல்லாம இருக்கிறதுனால, ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம ஒழுங்கான காரியத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது, ஒழுக்கமான காரியங்களை நாம செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன். மேலும் சகோதரர்களே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தியை சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, ஒழுங்கில்லாதவங்களுக்கு போய் ஒழுக்கமாய் இருங்கன்னு சொல்லுங்க. திராணியற்றிருக்கிறவங்களுக்கு அவங்க திறன் கொள்ளும்படியாக அவங்களை திறன் கொள்ள செய்யுங்க. அவங்களை நடத்துங்க. அவங்களை ஒழுக்கமான பாதைகளை என்ன பண்ணுங்க, சேர்த்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்களை இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒழுங்கில்லாத காரியமா, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, மாற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சொல்லுகிற காரியங்களை ஆண்டவரை இன்னைக்கு புத்தி சொல்லபடியாக நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒழுங்காக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒழுக்கமாக இருக்கணும். அவர் ஒழுங்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஒழுங்கற்ற காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள் இந்த சபையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் எக்கச்சக்கமான காரியங்கள் இன்னைக்கு சபையில் ஒரு ஒழுங்கே கிடையாது. கர்த்தர் நம்மை ஒழுங்காக நடத்தணும், ஒழுக்கமான பாதையில் நம்ம நடத்தணும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷன் எது இல்லைனாலும் எதிர்பார்ப்பு இல்லைனாலும்
ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் என்பது என்ன வேணும்? அதிகமாக வேண்டும். நீங்க ஒழுக்கமாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொன்ன படிக்காம எத்தனையோ பேர், ஆனா அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் அவங்களை உயர்த்து. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நமக்குள்ள எவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு புரியமில்லாம செஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அந்த ஒழுக்கம் விடுதப்பா, நான் ஒழுக்கமா வாழணும். இவ்வளோ நாள் நான் ஒழுக்கம் இல்லாம உங்களுக்கு பிரியம் இல்லாம எவ்வளோ காரியத்தை நான் செஞ்சிருக்கலாம். ஒழுங்கற்ற வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கலாம். ஒழுக்கமான காரியங்களை நாங்கள் தவறி போயிருக்கலாம். அநேக விஷயங்கள் நாங்கள் ஆண்டவரே ஒழுங்கற்ற காரியங்கள் இல்லாதபடிக்கு பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் ஒழுக்கமாக இல்லாம போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு புத்தி சொல்லுவீங்களே, ஒழுங்காக இருக்கும்படியாக புத்தி சொல்லுவீங்களே, அந்த புத்திகள் நாங்கள் என்ன பண்ணிக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நாம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் அதிகமாய் கீழ்ப்படிந்து அவைகளிலே நாம் என்ன பண்ணணும், நடக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த ஒழுங்கு நமக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தீத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் மற்றும் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்துக்கு எல்லாவற்றிலும் தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க, எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் காண்பிக்கவும் புத்தி சொல்லுங்கள். இரண்டாவது, எஜமான் தன் வேலைக்காரர்களுக்கு புத்தி சொல்லுங்க. எதெல்லாம் உங்க புத்தி சொல்லணும் அப்படின்னா, தன் எஜமானுக்கு முதலாவது என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிக்கணும். இன்னைக்கு நமக்கு எஜமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்ம சரீரத்துக்கு எஜமான் என்று சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானா இருக்கிறார். இன்னைக்கு எஜமானுக்கு நம்ம எப்படி இருக்குமா, கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் பேசுவதான வார்த்தைக்கு எதிர் பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாகவும் எதிலையும் திருட்டு குணம் இல்லாமலும் இருக்கணும். ஹல்லேலூயா. எதெல்லாம் காரியங்களில் ஆண்டவர் நம்மை புத்தி சொல்லணும்னு சொல்றாரு என்று சொன்னா, முதலாவது எஜமானுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுங்க. ஒரு எஜமான் இருக்கிறான்னு சொன்னா, இந்த எஜமான் ஒரு வீட்டில் வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க, இங்கெல்லாம் அதிகமாக கிடையாது. வெளி மாநிலங்கள்ல வீடு வேலை செய்கிறவர்கள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் சிட்டி சைக்கிள் ஜாஸ்தி. அப்படி ஒரு எஜமான் தன் வேலைக்காக நோக்கி ஒரு வேலையை சொன்னா, அவங்க என்ன பண்ணணும், அவங்க சொல்லுகிற வேலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், முதலாவது செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும், கீழ்ப்படிக்கணும். அந்த வார்த்தைக்கு முதலாவது என்ன பண்ணணும், கீழ்ப்படிக்கணும். இதெல்லாம் நீ செய்யன்னு சொல்லும் போது, இல்ல என்னால செய்ய முடியாது, அவங்க சொல்லுகிற வேலை என்னால செய்ய முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்யன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன ஆகும், உன் வேலையை என்ன பண்ணு, கிளம்பு, நாங்க என்ன பண்ணிக்கிறோம், வேற ஆளை பார்த்துக்கிறோம்னு சொல்லுவோம். அப்படிதான் ஏசமானாகிய ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறதான காரியங்களை நாம் என்ன பண்ண, முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். அவர் சொல்லுகிறது என்ன என்று முதலாவது கவனிங்க. இன்னைக்கு ஒரு வேலை நமக்கு பிடிக்காதது போல இருதயத்துக்கு காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவரே இவ்வளவு கடினமான காரியங்களை சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க எப்படி அப்பா செய்ய முடியும் எங்க வாழ்க்கையில, எப்படிப்பா இதுல நாங்க கீழ்ப்படியணும், இதெல்லாம் எப்படிப்பா எங்களால கீழ்ப்படிய முடியாது ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு முடியாது 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 என்று சொல்லிதான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது என் தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, முதலாவது என் எஜமானுடைய சத்தத்திற்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு அவர் முதல் சத்தத்தை கேளுங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஐயோ அவர் சொன்னாலே கஷ்டம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் சொல்லுகிறது எல்லாமே நன்மைக்கு தான். ஆரம்பம் அப்படியே ஒன்றுமே இல்லாம நம்ம நெருக்கிறது,
நம்ம அப்படியே கஷ்டப்படுத்துகிறது மாதிரி இருக்கும், நம்ம எல்லாவற்றையும் இழந்தது மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கடைசியில சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாகவே நம்மை ஒரு உயரத்தின் பாதையில கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமா? மிகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த மனுஷன் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தா, அவன் ஆண்டவரை அறியதற்கு முன்பாக ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆபிரகாமே, நீ என்ன பண்ணு, தகப்பன் வீட்டை விட்டு எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்லும் போது முதலாவது அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன பண்ணான்? கீழ்ப்படிஞ்சான். அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஒன்று பாருங்க, ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா அந்த கீழ்ப்படிதல் உங்களை படிப்படியாக உயர்த்தும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயரத்துக்கு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கீழ்ப்படிதல் நிச்சயமாகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக தான் இன்னைக்கு அநேக காரியங்களை இழந்து கொண்டிருந்தோம். யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா, சிம்சோன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா, லோத்தினுடைய மனைவி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா, யாரு நம்ம ஏவானும் ஆதாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமாக இந்த உலகத்துல பாவம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த மனுஷர்களை நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே மாத்திரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காத ஒருவனும் உயரத்துக்கு போனதாக சரித்திரத்துல இடம் பிடிக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தீர்களா? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத நிமித்தமாக என்ன பண்ணாங்க? அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து திறக்கப்பட்டாங்க இல்லையா? சிம்சோன் தன் பலத்தை இழந்து போனான். அவன் ரகசியத்தை சொன்னது நிமித்தமாக, உலக பாவ இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது நிமித்தமாக, இன்றைக்கும் நீங்களும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கீழ்ப்படிச்சான், மோசே கீழ்ப்படிச்சான், தாவீது கீழ்ப்படிச்சான், ஈசா கீழ்ப்படிச்சான். எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஒவ்வொரு உயரத்தின் பாதையிலே அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த இரவு வேளையில நீங்க எதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படியாமல் இருந்திருப்பீங்களோ, இன்றைக்கு இந்த ராத்திரி வேலை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் செவி கொடுக்காம இருக்கிறது நிமித்தமாக தான் ஒரு சில ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில நான் எழுந்திருப்பேன் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நான் இதை அறியாமல் இருக்கிறேன். ஒருவேளை இதை கீழ்ப்படியாதது நிமித்தமாக தான் இந்த காரியங்களை நான் இழந்திருப்பேன். இன்றைக்கு என்னை மனுஷங்கப்பா, இந்த காரியங்களுக்காக என்னை மனுஷங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படி. அவன் கீழ்ப்படிச்சான் இல்லையா? கீழ்ப்படித்தான். தன் மகனை பலியிடும் சொல்லும் போதும் அவன் பலியிடும்படியாக தன் கரங்களை ஓங்கி தன் ஒரே பேரான குமாரனை கொல்லும்படியாக அவன் கத்தியை எடுத்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சான். கிட்டத்தட்ட அவனுக்கு எத்தனையோ ஆண்டுகள், 25 ஆண்டுகள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயசு ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை பலியிடும்படியாக நான் என்ன பண்ணாரு சொல்றாரு. அவன் கீழ்ப்படிச்சான். நம்ம அந்த மாதிரி செஞ்சிருப்போமா? என்ன ஆண்டவரே, இப்பதான் நான் எனக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளேயா என் குழந்தைகளை சொல்றீங்க? என்னால முடியாது. நிச்சயமாகவே சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்த அநேக தாய்கள் இன்றைக்கு குழந்தைகளை என்ன பண்றதில்லை, ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியத்திலேயே அவங்க விடுகிறது இல்லை. அப்போ மரணம் ஆண்டவர் வெற்றி சொல்ல விட்டு வரான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஊழியத்துக்காகவே தங்களை பிள்ளைகளை விட மாட்டாங்க. ஆண்டவர் கொல்லுன்னு சொன்னா கொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிகிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாதுதான். இன்னைக்கு அவங்கள பார்த்தா சொல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. கீழ்ப்படியும் வழியாக புத்தி சொல்லு. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வழியாக புத்தி சொல்லு. இரண்டாவது காரியம் சொல்றாரு பாருங்க, தாங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதுக்கு பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இரண்டாவது காரியம். முதல்ல காரியம் கீழ்ப்படியும். இரண்டாவது காரியம் எதுக்கு பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமாண்டவரே, ஆமாப்பா, நீ செய்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அதன்படி செய்யணும். இன்னைக்கு ஜனங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டோட
15-20 நாட்கள் போக வேண்டிய காரியங்கள் 40 வருஷமா சுத்தி 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 வராங்க. இதே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய கரங்கள்ல வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக, ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்காத நிமித்தமாக, ஆண்டவருக்கு எதிர் பேசிக்கொண்டு 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 எதிர்த்து பேசுறது வேற ஒண்ணுமே இல்லை, முறுமுறுக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து 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 ஆண்டவர் கிட்ட வச்சிருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த காரியத்தை இவ்வளவு நாள் உங்களுக்கு தங்கணும் வச்சிருப்பார். அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆனதுனால நீங்க பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் நீட்டிக்கொண்டே இருப்பார். நீ எப்போ பாஸ் ஆகிறியோ அப்போதான் உன் கருத்துக்கு என்ன வரும்? அந்த ஆசீர்வாதம் வரும். அப்போ நான் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது நான் கீழ்ப்படியாதது நிமித்தம், இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எதிர்த்து பேசுறது மாத்திரமல்ல, எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யோனா சொன்னார், ஆண்டவர் நினைவேக்கு போக சொல்லி. ஆனா நினைவேக்கு போகணும், அவன் தர்ஷீசுக்கு போயிட்டான். போனது நிமித்தமாக என்ன பண்ணான்? போய் கடல்ல மீன் வயிற்றுல இருந்தான். இன்னைக்கு எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறோம், எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் திருப்பி 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 உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யோனா எப்படி மீன் வயிற்றுல வெளியே கொண்டு வந்தாரோ, இன்னைக்கு ஒரு சிலர் அடிபட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க? தெளிஞ்சிடறாங்க. யோனா மாதிரி மீன் வயிற்றிலிருந்து கஷ்டப்பட்டது நிமித்தமா. ஆனால் இன்றைக்கு யோனாவை போல ஒரு சிலர் மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பாம இருக்கிறவங்க தான் இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அல்லேலூயா. இது உண்மை என்பதை நீங்களும் நானும் ஒற்றுக்கொள்ளுவதாக ஆகணும், ஒத்துக்கணும். அதுதான் வசனம் போதிக்கும். அந்த காரியத்தின்படி நீங்க நடந்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிர்த்து பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எதிர்த்து செய்யாதீங்க. மகளே, இந்த காரியத்தை செய்யாதுன்னு அந்த காரியத்தை தான் செய்யணும். மகளே, இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு தான் போகிறோம். மகளே, இந்த காரியங்களை எனக்கு பிரியமில்லை, அதில் நீ செய்யாதுன்னு சொன்ன போது அந்த காரியத்தை செய்கிறோம். குறி சொல்லுகிற இடத்துல போகாத, மந்திரவாதிகிட்ட போகாத, அவங்கிட்ட இடங்கிட்ட போகாத அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்கிட்ட தான் போய் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, என்னை தவிர ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. நீ என்கிட்ட தான் வரணும். நீ எங்க சுத்தினாலும் மீன் வயிற்றுல தான் இருக்கு. நீ சுத்தி என்கிட்ட தான் என்ன பண்ணணும்? வந்தாலும் ஆண்டவருடைய நினைவுக்கு தான் கொண்டு போவார். நீ தர்ஷீசுக்கே ஓடி போனாலும் உன்னை திரும்ப நினைவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆண்டவர். அப்போ ஆண்டவர் முதலாவது சொல்லும் பொழுதே இந்த காரியத்தை செஞ்சு எதிர்த்து பேசாதீங்க. மூன்றாவது காரியம், எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு என்ன பிரியமோ, ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் ஒரு வேலைக்காரனுடைய காரணம். வேலைக்காரனுடைய எஜமானுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். எஜமானுக்கு பிடிக்காத காரியத்தை சமைச்சு எடுத்துட முடியுமா? வீட்டுல எஜமான் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் போய் நெய் சாதத்தை செஞ்சு வச்சுட்டேன். எஜமான் என்ன சொல்லுவாரு? எனக்கு பிடிச்சது பிரியாணி, நீ தயிர் சாதத்தை செஞ்சு வச்சு போய் இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. என் பிரியமான என் தேவனுக்கு என்ன காரியங்களை பிடிக்குமோ அதைதான் நீங்கள் நான் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் ஒன்றுக்கும் இல்லை, எல்லாவற்றிலும் பிரியமாக செய்யணும். அப்போனா என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்றேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன இது சரியா இருக்குமா, என் வாழ்க்கை இது சரியா இருக்குமா? அதுல இந்த காரியத்தின் மூலமாக என் தேவன் எனக்குள்ள பிரியப்படுவாரா? இதன் மூலமாக என் தேவ ஆவியானவர் மகிமைப்படுவாரா? நான் செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தமாக என் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? அதை பார்த்து 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 என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் காணப்படணும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம ஒப்பு கொடுத்து அதன்படியாய் வாழணும். என் தேவனுக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளுங்க. நீ நிறைய சொல்லுங்க, ஐயோ இவங்க மன கஷ்டப்பட்டுருவாங்க, அந்த பாஸ்டர் ஒருவேளை நான் சமீபம் மன கஷ்டப்பட்டுருவார், அந்த சிஸ்டருக்கு எனக்கு மன கஷ்டம் வந்துடும், அந்த பிரதருக்கு
கஷ்டப்படுத்தாம வாழும்படியாக நீங்களும் நானும் வாழணும். ஆண்டவருக்காக வாழணும், மனுஷனுக்காக வாழாதீங்க. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவனும் உங்கள் இருதயங்களை பார்க்கிறாரு. நீ கஷ்டப்படுகிறியா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற. என் பிள்ளை கஷ்டப்படுகிறது நிமித்தமா அவனுக்கு கஷ்டத்துக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாவற்றிலும் தேவனுக்கு என் எஜமானனுக்கு பிரியமுண்டாக செய்யுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல. செய்யாதவனுக்கு புத்தி சொல்லு. கடைசியாக என்ன பண்ண சொல்றாரு? பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நம்ம நல்லுண்மையாய் காண்பிக்கவும் புத்தி சொல்லுங்க. அடுத்த காரியம், திருடாமல். ஆண்டவருடைய நேரத்தை திருடாதீங்க, ஆண்டவருடைய காரியத்தை திருடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை திருடாதீங்க. திருடுகிறதுனா ஒரு பொருளை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க திருடக்கூடாது. ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரத்தை நீங்க திருடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற செலவு நேரத்தை திருடக்கூடாது. வேத வாசனை திருடக்கூடாது. உங்களுக்காக வைத்திருக்கிற குடும்ப செலவை திருடக்கூடாது. இவைகளெல்லாம் நீங்க திருடுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் புத்தி சொல்றாரு. என் மகளே, என்ன பண்ணாத, என் நேரத்தை திருடாத, உன் நல்ல ஒழுக்கத்தை திருடாத, உன் நல்ல ஒழுக்கத்தை விட்டுட்டு நீ திருட போல முடிக்காத. என்ன பண்ணாத, எனக்குரிய காரியங்களில் விசுவாசிக்காம இருந்து திருட போல முடிக்காத. எனக்கு எதிர்த்து பேசிக்கொண்டு திருட போல நிற்காத. எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? நல்லவனாய் இருக்கணும். அதுல செய்யாம என்ன பண்ணக்கூடாது? திருட போல முடிக்காத. அடுத்து சகல விதத்திலும் நல்லுண்மை. உங்களுக்கு என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கணும். ஆண்டவர் கிட்ட விரும்புகிற காரியம், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்துல ஒண்ணு உண்மை. இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறவன் எத்தனை பேருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்கிட்டயும் எதிர்பார்க்கிறது அந்த உண்மை. யார்கிட்ட எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உண்மை. உண்மையே இல்லாத மனுஷனுக்கு உண்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம உண்மையே அற்றோம். மனுஷனுக்கு மாத்திரம் உண்மைன்னா என்னன்னு தெரியவே தெரியாது. நாய்களுக்கு கூட நன்றி இருக்கும், ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் என்ன இருக்காது? நன்றி உணர்வு என்பது கிடையவே கிடையாது. அந்த நன்றி உணர்வு இல்லாத மனுஷனுக்கு ஆண்ட சொல்றாரு, உண்மையாக இல்லப்பா, உண்மையாக இருக்காண்டவர், உண்மையாக இருக்க என்கிட்ட. அப்படி இல்லாதவர்கிட்ட புத்தி சொல்லு. ஆண்டவர் உண்மையை உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட இல்லாததை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களுடையவங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு புத்தி சொல்லுங்க. ஒழுங்கில்லாத புத்தி சொல்லு. வேலைக்காரர்களுக்கு புத்தி சொல்லு. வேலைக்காரர்களுக்கு என்ன புத்தி சொல்லணும்? எஜமானுக்கு கீழ்ப்படியணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவரை எதிர்த்து பேசக்கூடாது, எல்லா விதத்திலும் அவருக்கு நன்மையான காரியங்களை செய்யணும், திருடனை போல மொழிக்கக்கூடாது. கடைசியாக நல்ல உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மட்டும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சுட்டாருன்னா உங்களை எங்க இருந்தாலும், எந்த பாவத்துல இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும், என்ன போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஆளுடைய தரத்துக்கு மேல தூக்கிடுவார். அல்லேலூயா. தாவீது சொன்னான், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட சாட்சி நீங்க வாங்கணும்னா அந்த உண்மை என்பதை நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு காண்பிக்கணும். மனுஷனுக்கு உண்மையா, என் வேலை செய்யறது உண்மையா, என் புருஷனுக்கு உண்மையா, என் மனைவிக்கு உண்மையா, என் பிள்ளைகளுக்கு உண்மையா, என் பாஸ்டருக்கு உண்மையா? இல்ல, முதலாவது என் தேவனுக்கு உண்மையா இருங்க. எல்லாவற்றிலும் என் தேவனுக்கு நீங்க முன்மாதிரியா வாழ்ந்து பாருங்க. என் தேவனுக்கு உண்மை என்பதை நீங்க காண்பிட்டீங்க. நீங்க உண்மையானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்ந்துட்டார்னா நிச்சயமாகவே நீங்கள் அடைய போகிற மேன்மை இந்த உலகம் பார்க்கும் விதமாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.